வாழ்த்துக்கள், வாழ்வளமுடன். கிளாஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. அங்கெல்லாம் யாரையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் சொல்லுங்க. எல்லா சிலபஸும் நான் கவர் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிளா என்ன காரணம்? முதல் காரணம் ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் தடவை இவங்களை பார்க்கும்போது என்ன யோசிச்சேன்னா, அட்டனே என் பொண்ணு எங்க பெங்களூர்ல இருந்த பொண்ணை வர வச்சேன். கேட்டு பாருங்க, அவங்க என் மாப்பிள்ளையும் பொண்ணையும் வர வச்சு இவங்க கூட நின்று போட்டோ எல்லாம் எடுத்து இன்னைக்கு என் பொண்ணு எல்லாமே நான் கத்துக்கணும். ஆனா எனக்கு டைம் இல்லை. ஆனா அதுக்கு பதிலா எனக்கு எல்லா செலவும் அதை பண்றேன். இப்ப மேம் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஹைட்ரா மிஷின் வேணும் மேம்னு. ஆனா என் பொண்ணு நான் சொல்ல கூட இல்லை, எனக்கு வாங்கி அனுப்பிச்சிட்டா. சொல்லுங்க, எப்படி இருந்தது கிளாஸ்? வரும்போது சிலபஸ் வந்து கவர் ஆகுமா 3 நாள் கொஞ்சம் டவுட் இருந்துச்சுனாங்க எனக்கு. ஒவ்வொரு நாளுமே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்தாலும் நல்லா கிளியராக சொல்லி கொடுத்தீங்க. எல்லாருமே செப்பரேட்டாக கவனிச்சிங்க. அது ஒரு ஆள் மட்டும் கவனிச்சுட்டு டைம் ஆயிடுச்சுன்னு எல்லாருமே கவனிச்சு எல்லாருக்குமே தனித்தனியாக ஒப்பீனியன் கொடுத்தீங்க, பண்ணுறீங்க. சரி எது தப்பு கரெக்டாக சொன்னீங்க. அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. கிளாஸ் ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. இப்போ ஷோராக ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சி. தேங்க்யூ. ஏன்னா ரொம்ப லாங்ல இருந்து என்ன ஊர்ல இருந்து? கோவில்பட்டின்றது ஒரு 7 hours 8 hours ட்ராவல். 10 hours ட்ராவல். இவ்வளோ தூரம் எங்களை சங்கராபுரத்துக்காக வந்து என்னோட கிளாஸ் மேல ஒரு நம்பிக்கை வச்சு வந்ததுக்கு நான் சொல்லணும். ஏன்னா இங்க வந்துட்டு போகிறவங்களுக்கு தெரியும் கான்ஃபிடென்டா. ஆனா வர்றதுக்கு முன்னாடி தெரியாதுல, அந்த கான்ஃபிடென்டோட நீங்க இப்ப உங்க கூட 2 ஃப்ரெண்டையும் சேர்த்து கூட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு கண்டிப்பா நான் தான் தேங்க்ஸ் சொல்றேன். தேங்க்யூ. நான் செஞ்சிருந்தது ரொம்ப சூப்பராக இருந்திருந்தாங்க. எங்கேயுமே கிடைக்காத எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு. டவுட் ரொம்ப பயம் இல்லாமல் கேட்க முடியுது உங்கள்கிட்ட தான். ரொம்ப ஃப்ரீடமாக இருக்க முடியுது. இங்கே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக நம்ம வீட்டில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல். இங்கே 3 நாளுமே ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. கிளாஸ் பத்தி சொல்ல ஜாலியா அந்த ஒரு ஃபீல் கிடைச்சாலே நம்ம கிளாஸ் ஆட்டோமேட்டிக் மைண்ட்ல ஏறிடுவோம். ரொம்ப ஃப்ரீடமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளாஸ் ரொம்ப கிளியரா புரிஞ்சுது. ரொம்ப இது எப்படின்னா காலைல இன்னும் அது ரொம்ப அதிகமா அழுகுது. அதனால இன்னும் கொஞ்சம் கூட கேப் இல்லாம ஃபீல் பண்ணிடுறாங்க. உண்மைதான். பார்க்கும்போதே ஒரு அழகா நீட்டா பார்த்துட்டே இருக்கும் போல இருக்கும். ரொம்ப அழகா. எப்படி தனியா உள்ள தூரம் இவங்க வந்து விளாத்துக்குளத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்கு? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட தான் வந்தேன். ஆனால் எனக்கு எப்படியாவது போய் அவர் சொல்லிடக்கூடாது வாழ்க்கையில அப்படின்னு கஷ்டப்பட்டு வீட்டில் இருக்கிறதே வந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிடிச்சிருந்தது. நிறைய கற்றுக்கிட்டேன். நான் எப்படி சொல்றது, இந்த மாதிரிலாம் இருக்குதாங்கிறது நிறைய கற்றுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கிடைச்சிருக்கு. போன உடனே பண்ணுவீங்களா? பயம் இல்லாம பண்ணலாம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி, என்ன இப்ப இந்த மிஷின் வாங்கணும், நான் இதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எந்த மாதிரி மிஷின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு எதுக்கு யோசிக்காம என்கிட்ட கேட்கணும். சரியா? மாற்றங்கள் எதுவும் இல்ல. எதுக்கு மேலே என்னோட மாற்றங்கள்ன்றது என்னோட படிப்புலயும் என்னோட பிசினஸ்லயும் இருக்கும். என்கிட்ட மாற்றம் இருக்காது, என்னோட பேச்சுல மாற்றம் இருக்காது. வேணா உடை ஆஸ்டல் இதுல வேணா மாற்றம் இருக்கலாம். முடியும் நம்மளோட பேச்சுலயும் குணத்துலயும் எப்பயுமே மாற்றாங்க. அவங்க தானே சொன்னாங்க. அவங்க பேர் என்னங்க? இதுக்கு முன்னாடி நான் பாத்துருக்கேன். அவங்க சொல்லிட்டு முடியாது, அவங்க சொல்ல முடியல இருப்பாங்க. இப்பதான் அவங்க நீட்ட முடி வச்சிருக்காங்க அப்படின்னாங்க. உண்மையிலே சொல்லணுமா? இப்ப நீட்டு முடியல, முடிதான் நீட்ட மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். குட்டையா ஆயிடுச்சு முடி. இவங்களோட பார்த்து நான் அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க கன்னியாகுமரியில இருந்து? கன்னியாகுமரி தான் வரீங்க? நாகர்கோவில். சரி, நீங்க பிடிச்ச மாதிரி நீங்க கேட்ட மாதிரியே இருக்காங்க. நல்லா இருந்தது. எல்லாம் புரிஞ்சுதா? 2 பேரும் போயிட்டு என்ன பண்ணீங்க? பிராக்டிஸ் பண்ணுவோம். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். உள்ள கால் பண்ணுவோம். கன்னியாகுமரி கண்டிப்பா. கன்னியாகுமரியில நாகர்கோவில் எப்படி இருந்தது கிளாஸ்? நிறைய क्वेश्चन மெயின் வந்து தெரியும் அப்படின்றத விட கிளியர் ஆயிடுச்சுன்றத விட இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க படிச்சிருக்கிறது என்ன சொல்லுங்க? என்ன படிச்சிருக்கீங்க? ஸ்கின் எஸ்தெட்டிக்ஸ். அப்ப அவங்க டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்றாங்க, கோடிகள் செலவு பண்றாங்க. நம்ம ஒரு ஸ்கின் ஆஸ்திரிஷ், அதாவது ஸ்கின் ஆஸ்திரிஷ்னா அழகியல் நிபுணரா மாறும்.
அப்ப அதுக்கான தகுதி பெறதுக்கு கொஞ்சம் ஒரு செலவு இருக்கதானே செய்யும். அப்ப அது இன்வெஸ்ட் பண்றதுக்கு தயங்காதீங்க. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம். இப்ப நீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். இப்பதான் நான் பியூட்டிஷியனுக்குள்ளார வந்தேன் அப்படின்றவங்க கிடையாது. அப்ப பயப்படாம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நான் வாக்குறுதி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லுவீங்க? போய் மிஷினை வாங்கணும். அதுதான் நான் நேற்றே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்தது வந்து இல்ல அந்த தைரியம் இருக்கா? உங்கள்ட்ட இல்லாம இவங்ககிட்ட வந்துதான் நான் வந்து யூடியூப் வச்சா, இன்ஸ்டாகிராம் வந்து ஷாப் ஓபன் பண்ணேன். அதாவது டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சுட்டு நான் வந்து யூடியூபர்ஸோ இன்ஸ்டாகிராமோட இன்ஃபுளுசோ கிடையாது. தெரியும், ஒரு போட்டோ போஸ்ட் பண்ண நான் அது மிஸ்யூஸ் ஆகுமோ அப்படின்றது இருந்துகிட்டே இருந்ததுதான். ஷாப் வச்சா நமக்கு கடன் வந்துருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட். கடனே இல்லைனாலும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி சம்பாதிக்கணும். நான் வந்து 3rd பட்ஜெட் ஸ்டூடெண்ட். இப்ப 27 இன்னைக்கு அவங்க என்ன இருக்காங்கன்னு சொல்றேன் கேளுங்க. பியூட்டிஷியனா உள்ளார வந்தாங்க, அதுக்கப்புறம் டீச்சரா மாறினாங்க, இப்ப இன்ஸ்டியூட் ஓனரா இருக்காங்க, இன்னைக்கு ஆஸ்திரிஷனாவும் மாற போறாங்க. இவங்க அதாவது காரணம் இவங்கதான். அதாவது வழி நடத்துறதுக்கு நான் இருக்கேன், நம்புறதுக்கு நம்பி இறங்குறதுக்கு தயாரா இருக்கணும். நம்பளவங்கள அது மட்டும் தானே டிஸ்டர்ப் பண்ண முடியுது. நம்பி ஒரு நம்பிக்கை இல்லாம நம்ம இறங்கணும்னா எங்க இந்த பணம் கடன் ஆயிடுமோ அப்படிலாம் யோசிக்கிறவங்களால கண்டிப்பா இறங்க முடியாது. சின்னதா பார்லர் வச்சேன், ஒரு சின்னதா இன்ஸ்டியூட் ஓபன் பண்ணேன். இப்ப நான் ஒரு 50 ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஒரு டீச்சரா இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு இவங்க இருக்காங்க. அது சந்தோஷமான விஷயம் தான். எல்லாத்தையும் காரணம் கண்டிப்பா. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.